அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். நாடாளும் வாய்ப்பையும் மறுக்கும் திட உள்ளம் வேறு எவருக்கும் வராது என்று கோசலை தாய் பரதனை புகழ்ந்து பேசுதல். பாடல் எண் 926. தனமதுவும் நாடதுவும் தந்தையினால் கிடைத்திருந்தும் எனக்கவையும் வேண்டாமே என மறுக்கும் திடமும் உண்டோ, வனம் எனக்கே அண்ணனுக்கு வளநாடென்று உடன் கொடுக்கும் உனை போலும் உத்தமரை உலகினியும் படைப்பதுண்டோ. இதுவே 926வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தனமதுவும் நாடதுவும் தந்தையினால் கிடைத்திருந்தும் என்ற முதல் வரிக்கான விளக்கம். அருமை மிகுந்த மகனே, பெருஞ்செல்வமும் நாடாளும் உரிமையும் உனக்கு உன்னுடைய தந்தை தயரதர் மூலமாய் கிடைத்தது. அதுவும் உன்னுடைய தாயான கைகேயிக்கு உன்னுடைய தந்தை கொடுத்த வரங்களின் மூலமாக கிடைத்தது. அவ்வாறு பெருஞ்செல்வமும் நாடாளும் உரிமையும் உன்னையே தேடி வந்தடைந்தும் கூட அதை ஏற்காமல் எனக்கவையும் வேண்டாமே என மறுக்கும் திடமும் உண்டோ. எனக்கு அவை வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய திடம் மிகுந்த உள்ளம் வேறு எவருக்கும் வராது. இந்த உலகிலே அனைத்து மக்களும் கூட அந்த செல்வத்தையும் நாடாளும் உரிமையும் விரும்பி அதற்காகவே உழைக்கிறார்கள். ஆனால் அந்த இரண்டுமே உன்னை தேடி வந்தடைந்தும் கூட அதை நீ ஏற்க மறுத்தாய். அவ்வாறு மறுப்பதற்கு மிகவும் உறுதிமிக்க உள்ளம் வேண்டும். அந்த உள்ளம் உன்னை தவிர வேறு எவருக்கும் வந்துவிடாது. அது மட்டுமன்றி வனம் எனக்கே அண்ணனுக்கு வளநாடென்று உடன் கொடுக்கும். நீ உன்னுடைய அண்ணனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வனவாசத்தை நீயே ஏற்றுக்கொள்ளவும், அதற்கு பதிலாக உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த நாடாளும் உரிமையை உன்னுடைய அண்ணனுக்கு விட்டு கொடுக்கவும் நீ உடனே சம்மதித்தாய், உடனே ஏற்றுக்கொண்டாய். அவ்வாறு நாடாளும் உரிமையையும் கூட அண்ணனுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய அந்த உள்ளம் உன்னை போல் எவருக்கும் வந்துவிடாது. உன்னை போரும் உத்தமரை உலகினியும் படைப்பதுண்டோ. அவ்வாறு உத்தம குணம் கொண்ட உன்னை போன்ற ஒரு உயர்ந்த ஒரு மனிதனை இந்த உலகம் இனிமேலும் படைத்து விடுமோ என்றால் நிச்சயமாக படைத்து விடாது. இப்போது இருக்கிறதா என்றால் இப்போதும் உன்னை தவிர வேறு எந்த உத்தமரும் உன்னுடைய அளவில் உனக்கு ஈடு இணையாக சொல்லக்கூடிய வகையிலே எந்த உத்தமரும் இந்த உலகிலே இல்லை என்று அந்த தாய் பரதனை புகழ்ந்து பேசினாள். இதுவே 926வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 927வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.